ஆட் ப்ராப்பராக ரன் பண்ணலனா சேல்ஸ் நடக்காது தானே. ஆனால் ஆட் கேம்பெயின் பர்ஃபெக்டாக செட் பண்ணாலுமே சேல்ஸ் நடக்க மாட்டேங்குது. இது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரெக்டாக கேம்பெயின் செட் பண்ணாலுமே ஏன் சேல்ஸ் நடக்க மாட்டேங்குதுன்னு கிளியராக சொல்கிறேன். ஹாய் கைஸ், வெற்றிகரமாக திஸ் இஸ் டே 100 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஆல்மோஸ்ட் 60K ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். நான் இனிஷியல் ஸ்டேஜில் ஆட் ரன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விஷுவலாக அட்ராக்டிவாக இருக்க கிரியேட்டிவ்ஸும் சூப்பரான கேப்ஷனும் கொடுத்தா போதும் பெட்டரான ரிசல்ட் வந்துடும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நம்ம எவ்வளோ தான் பர்ஃபெக்டான கேம்பெயின் செட் பண்ணி அட்ராக்டிவான கிரியேட்டிவ்ஸ் கொடுத்து ஆட் ரன் பண்ணாலும் ஆஸ் ஏ டிஜிட்டல் மார்க்கெட்டராக பேக் எண்டில் நம்ம ஆடியன்ஸை டெஸ்ட் பண்ணுறதும் அண்ட் டேட்டாஸ் அனலைசிஸ் பண்ணுற ப்ராசஸும் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ தான் கேம்பெயினை பார்த்து செட் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் வராது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிஸ்னஸுக்கு ஆட் கேம்பெயின் செட் பண்ணிவிட்டு விட்டுட்டா நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாலே போதும், பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நானும் அதை தெரியாமல் தான் ரொம்ப நாளாக இருந்தேன். ஸோ இந்த எக்ஸலில் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும், அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் கேம்பெயின் மானிட்டர்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.